மணிரத்னம்னா தங்க அனிதாவோட உடன் பிறந்த சகோதரர். செப்டம்பர் 1ஆம் தேதி தங்க அனிதாவோட 9ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தங்க அனிதா வெறுமனே தன்னுடைய உயரம் ஆட்சிக்கல, தெருவில் இறங்கி போராடினாங்க, அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து முறையிட்டாங்க, உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தினாங்க. இறுதியாக தன்னுடைய போராட்ட வடிவமாக தன்னுடைய உயிரையும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டுக்கு எதிரான ஒரு அடையாளமாக தங்க அனிதா தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட நினைவு தினம் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வருது. இப்போ திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த போராட்ட வீரியத்தை நம்ம விட்டுறக்கூடாது, அடுத்து தொடர்ச்சியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் செப்டம்பர் 1 நம்ம நீட் எதிர்ப்பு தினமாக அனுசரித்து சென்னையில் பெசன் நகரில் செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் நடத்தலான் இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 அமைப்புகள் மேலே கலந்துருக்காங்க. ஸோ இன்னும் இருக்கிற அமைப்புகள் அனைவருக்குமே நாங்கள் அழைப்பு விடுக்க இருக்கோம். ஸோ இந்த சென்னையில் இங்கே நடத்துகிறோம். அதே மாதிரி மற்ற மாணவர் அமைப்பில் எஸ்எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஜோனில் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த மாணவர் அமைப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு எதிரான தங்க அனிதாவோட நினைவேந்தல் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டமாக அங்கங்கே நடத்துறதுக்காக முன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடத்தணும். நீட்டுக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டமாக திரும்பவும் இந்த வீரியமான ஒரு போராட்டமாக மாறுறதுக்கான ஒரு நாளாக நம்ம செப்டம்பர் 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதன் பிறகும் இந்த இயக்கங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து நம்ம நீட்டுக்கு எதிரான தொடர் பிரச்சாரங்கள், தொடர் போராட்டங்களை நகர்த்திக்கிட்டே போவோம். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்குது. அதனால் ஒன்றிய அரசை நோக்கி நம்முடைய இந்த போராட்டம் வந்து நிச்சயம் தொடரும். மாபெரும் மக்கள் போராட்டம் மூலமாக தான் ஒன்றிய அரசு நம்மளால் பணி வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால மாணவர்களை, இளைஞர்களை, இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அனைவரையுமே சந்தித்து நாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்துக்கிட்டு கொண்டு போடுற ஒரு விதையாக செப்டம்பர் 1, 2026 இருக்கும். ஸோ தோழர்கள் அனைவரும் கலந்துக்குங்க. இங்கே கலந்துக்க முடியாதவங்க உங்கள் பகுதியில் தோழர்கள் முன்னெடுக்கிற நிகழ்வில் கலந்துக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்களே கூட ஒரு நினைவேந்தல் நிகழ்வாக தங்க அனிதாவோட புகைப்படத்தை வச்சு பண்ணுங்க அப்படின்றத நாம் கோரிக்கையாக வச்சுக்கிறோம். எல்லா கல்லூரிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தங்க அனிதாவோட புகைப்படத்தை ஒரு சில கல்லூரிகளிலிருந்து பேசியிருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம இதே தான் சொல்லியிருக்கோம். கல்லூரிகளில் தங்க அனிதாவோட புகைப்படத்தை வச்சு ஒரு மலரஞ்சலி செலுத்தி நினைவு தினத்தையும் அனுசரித்து நீட் எதிர்ப்புங்கிற விஷயத்தையும் மாணவர்கள்ட்ட பேசுங்க அப்படிங்கிறதையும் நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அழைப்பு கொடுத்துட்டே இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை தவிர்த்து நீட்டை எதிர்க்கிற அனைவருக்குமே நாங்கள் அழைப்பு எடுக்க போகிறோம். இங்கே நாங்கள் கூடியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான். நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இதில் உடன்பாட்டில் இருக்கிற அனைவரையுமே நாங்கள் அழைப்போம். ஈவன்ங்கிற ஆளுங்கட்சியும் அழைப்போம், எதிர்கட்சியும் அழைப்போம். ஆளுங்கட்சியில் இருக்க அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சிகள், தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருந்த இயக்கங்கள் அனைவருக்குமே எங்களுடைய அழைப்பு இருக்கும். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு மாணவர் இயக்கங்களுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள் இன்று ஒன்று கூடி நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கான அடுத்த கட்ட அழைப்புக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நீட் எதிர்ப்புக்கு நாம் போராடி வருகிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிலே நீட்டை எதிர்த்து போராட்ட களத்தை அமைத்தது. அந்த போராட்ட களம் என்பது பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடந்தது. அந்த நேரத்திலே தங்கை அனிதா எங்களோடு இணைந்து போராட்ட களத்தில் நின்றார். அப்பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க அவர் தன்னெழுச்சியாக அவருடைய சகோதரர் மணிரத்னம் அவர்களிடம் வருகை தந்து பல தலைவர்களிடம் தங்களுடைய கோரிக்கையை அவர் பேசினார். கிராமத்து பெண்ணான எனக்கு மருத்துவம் சேர வழியிருந்தும் நீட் தேர்வால் என்னால் மருத்துவ படிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது என்று பல்வேறு தலைவர்களிடத்தில் அவர் கோரிக்கை வைத்தார். அந்த நேரத்தில் நீட்டை எதிர்த்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் தங்கை அனிதா. அப்பொழுது தமிழ்நாடு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது
பல்வேறு மாநிலங்கள் அமைதியாக இருந்தன. இன்றைக்கு இந்தியாவில் நீட்டை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. அது ஒரு பகுதி ஃபேர் நீட் என்கின்ற பொருளில் பேசினாலும் தமிழ்நாடு மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் பேசினார்கள். பல்வேறு மாணவர் இயக்கங்கள், மாணவர்கள், இளைஞர்கள் தன்னெழுச்சியாக பல போராட்டங்களை நடத்தினார்கள். இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி மாணவர்கள், இளைஞர்களுடைய போராட்டத்தின் ஊடாக, கோரிக்கையின் ஊடாக தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் தாவேக அரசு. அந்த அரசுக்கு மாணவர் இயக்கங்களினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றியது மட்டும் அல்லாமல் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு தொடர் போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை தாவேக அரசு நடத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த வேளையிலே நாங்கள் முன்வைக்கிறோம். அதே வேளையில் எதிர்வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி தங்கை அனிதா அவர்களுடைய 9வது ஆண்டு நினைவு நாள். அந்த நாளை நீட் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கும் விதமாக சென்னை பெசன்ட் நகரிலே ஒரு மிகப்பெரிய நினைவேந்தல் கூட்டத்தை, ஒன்றுகூடலை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து, மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரும் நினைவேந்தலை பெசன்ட் நகர் பீச்சிலே நடத்த இருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்களும் இளைஞர்களும் தங்களுடைய பகுதிகளில் நினைவேந்தலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை விடுக்கிறோம். கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கல்லூரி வளாகங்களில் அனிதாவை நெஞ்சிலேந்தி நீட் எதிர்ப்பை மையமாக வைத்து நினைவேந்தலை அமைதியான முறையிலே செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை நாங்கள் விடுக்கிறோம். அந்த நினைவேந்தல் கூட்டத்தில், சென்னையிலே நடக்கின்ற நினைவேந்தல் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும், திரைத்துறையிலே போராட்ட குணம் படைத்த மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தொடர்ந்து களத்திலே போராடுகின்ற திரைத்துறை சார்ந்த சிலரை நாங்கள் அழைக்க இருக்கிறோம். இதை அனைத்தையும் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து மாணவ இளைஞர்களையும் முன்னெடுத்து நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் இந்த தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, மாணவர்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக நீட்டை எதிர்த்து சட்ட வகையிலும் கடுமையான மக்கள் மத்தியிலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு மாணவர் போராட்ட இயக்கங்கள் தான் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற தோழர்கள். இப்போ இவர்கள் மீண்டும் இங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு நீட் எதிர்ப்புக்கான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு இந்திய அளவில் உருவாகி இருக்கிறது. டெல்லியிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய கோரிக்கை பேன் நீட் என்கிற ஒரு கோரிக்கை, தமிழகத்தினுடைய கோரிக்கை. அந்த பேன் நீட் கோரிக்கையை நம்ம தமிழகத்தில் அணைந்து விடாமல் அந்த மாணவர் கோரிக்கை வென்றடைய செய்யும் வகையில் நீட்டிற்காக உயிர் தியாகம் செய்த எங்களுடைய அன்பு தங்கை அனிதா அவர்களுடைய நினைவு நாளை ஒரு நீட் எதிர்ப்பு நாளாக தமிழகத்திலே நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழகமும் நீட் எதிர்ப்புக்காக களமிறங்கி இருக்கிறது என்கிற ஒற்றை செய்தியை சொல்லும் வகையில் செப்டம்பர் 1 அன்று நம்முடைய தங்கை அனிதா அவர்களுடைய நினைவு நாளில் மாணவர் இயக்கங்கள் ஒன்று கூடி சென்னை பெசன்ட் நகரில் மாலையில் அந்த 5 மணி அளவில் அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள், திரைத்துறை அறிஞர்கள், இங்கே நடிகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதில் மக்களும் பெருமளவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது சாதாரண ஒரு தனிநபருக்கான போராட்டம் அல்ல. ஒரு மக்களுக்கான, ஒரு மாணவருக்காக, உரிமைக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு தங்கையின் நினைவு நாளில் நாம் எழுப்புகிற ஒரு போர்க்குரல். அந்த நினைவேந்தல் நிகழ்வை நாம் பெரிய அளவிலான மக்கள் எழுச்சி நாளாக, மக்களுடைய
நீட் எதிர்ப்பு என்கிற அந்த பெரும் அந்த கோரிக்கையை மீண்டும் வலுப்பெறும் வகையில் நாம் ஒன்று சேர இருக்கிறோம். அந்த ஒன்று சேரல் என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரியவான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், அந்த நினைவேந்த நிகழ்வில் ஒட்டுமொத்த மாணவர் அமைப்புகளும் கட்சி சார்பற்று கலந்து கொள்ள வேண்டும், மக்களும் தன்னிச்சையாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். அன்றைய தினத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் இருந்தால் அவரும் கலந்து கொள்கிற வாய்ப்புகள் நாங்கள் கேட்க இருக்கிறோம். அதேபோன்று ஒவ்வொரு தலைவர்களையும் நம்முடைய தோழர்கள் சந்தித்து அந்த நினைவேந்தல் நிகழ்வை கலந்து கொள்வதற்கான அழைப்பை விடுக்க இருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த நிகழ்விற்கு வருகை தருவார்களோ அவர்களை எல்லாம் வரவேற்று அந்த நிகழ்வை மிக சிறப்பான வகையில் ஒருங்கிணைத்து நீட் எதிர்ப்பை மீண்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த மாணவர் கூட்டமைப்பு கையில் எடுக்க இருக்கிறது. அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு பெரு அளவிலான ஆதரவை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறோம். நீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. 2016 எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தாங்களோ, இப்போ வரைக்குமே அதை யாருமே நிரூபிக்கல. அதே போல் நீட்டு கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, தகுதியான மாணவர்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா நீட்டுக்கு அப்புறமா 10 மார்க் நீங்கள் எடுத்தால் கூட மருத்துவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் தனியார் கல்லூரிகளில் எங்கேயுமே இந்த அதிகப்படியான டொனேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத எங்கேயுமே தடுத்து நிறுத்தப்படலை. ஸோ தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு அப்படிங்கிறது தேவையில்லை. தமிழ்நாட்டின் கல்வி உரிமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஓஜி தமிழா சார்பாக நாங்கள் எக்மோர் தாயகம் வளாகத்தில் கடந்த 33 நாட்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தொடர்ந்து நடக்கும். இன்றோடு அது 33வது நாள். இதனுடைய 40வது நாள் அப்படிங்கிறது பெசன் நகரில் அனிதாவினுடைய நினைவேந்தலை நடத்துவதற்காக 40வது நாள் நாங்கள் அத்தனை பேருமே அங்கே இருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அங்கே வராங்க. ஸோ மாணவர்கள் அத்தனை பேருமே இந்த நினைவேந்தலில் கலந்து கொள்ள வேண்டும். வணக்கம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீட்டு கொண்டு வரும்போதிலிருந்து இப்போ நான் அகில இந்திய ஜனநாயக மாணவ சங்கம் ஏஐடிஎஸ்ஓவினுடைய மாநில தலைவர். நாங்கள் இந்தியா முழுவதுமே நீட் வேணான்னு சொல்லி குரல் எழுப்பியிருக்கோம். இந்தியா முழுக்கவே வேணான்னு சொல்லி எழுப்பியிருக்கோம். இன்றைக்கும் பல மாநிலங்களில் நீட்டை எதிர்த்து, கர்நாடகா மாநிலத்தில் கூட நீட்டை எதிர்த்து 2 நாளைக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்தியிருக்கோம். ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் ஒரு மாநில அரசினுடைய கல்வி உரிமை பறிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த அடிப்படையில், ஏன்னா இப்போ என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மூதாதையர் அவங்க கொடுத்த வரி பணத்தில் அந்த மாநிலத்தினுடைய கல்வி வளம் உரிமைக்காக கொடுத்த பணத்தில் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கி என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு ஒற்றை அதிகாரமாக மத்தியத்துவப்படுத்துவதுன்னு சொல்கிறோம். அதை பண்ணி இன்றைக்கி என்னென்னா கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு டூலாக தான் இந்த மாதிரி ஒற்றை தேசிய அளவில் ஒரு தகுதி தேர்வு, நுழைவுத் தேர்வு இதெல்லாம் கொண்டு வராங்க. பர்டிகுலராக இன்றைக்கி இந்தியா முழுவதும் நம்ம நீட்டை அது வேணான்னு சொல்கிறது வெறும் உரிமைக்காக மட்டும் இல்லை, அது முழுக்க எல்லோரும் சொல்கிறாங்க நீட்டில் மோசடி நடந்ததுன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம தெளிவாக சொல்கிறோம், நீட்டே மோசடி. நீட்டு கொண்டு வரப்பட்ட முறையே அனைத்து விதிமுறைகளுக்கும் உரிமை, அதாவது அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் மீறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இதை முதல்ல ஒரு மாணவராக இருந்து இந்த போராட்டத்தில் நின்று அதுக்காக குரல் கொடுத்து ஏதோ விரக்தி, இப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறக்கிற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி இறக்கக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து போராட்ட இயக்கங்களை, சட்ட போராட்டம் உட்பட பல்வேறு இயக்கங்களில் ஈடுபட்டு உயிர்நீத்த அனிதா அவர்களுடைய நினைவு தினம் செப்டம்பர் 1 வருது. இப்போ நாங்கள் ஏஐடிஎஸ்ஓ தமிழ்நாடு முழுவதும் நீட்டை ரத்து செய்யணும், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை கலைக்கணுன்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி எல்லா மாவட்டங்கள்லையும் கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் மாணவர்களுடைய உணர்வை நாங்கள் பார்க்கும்போது பெரும்பான்மையான மாணவர்கள் நீட்டு வேணாங்கிறத
இன்றைய புதிய தலைமுறை, பழைய தலைமுறை சொல்கிறது இருக்கட்டும், புதிய தலைமுறையே அதை உணர்ந்து நீட்டு வேணாம், எங்களுக்கு அது மாணவர்களுடைய நலனை பாதிக்கக்கூடியதுன்றதை உணர்ந்திருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே சென்னை மாதிரி இடங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து கொள்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது மூலமாக நாங்கள் அனைத்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்குறோம். அனைவரும் ஒரு தங்களுடைய உரிமை மீட்பு ஒரு தினமாக இதை அனுசரிக்க வரணும்னு கேட்டுக்கொள்கின்றேன்.